பில் கேட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை ஆரம்பித்தவர். உலகத்தின் முதல் பணக்காரர் அப்படிங்கிற இடத்துல பல வருடங்கள் இருந்தவர். அவர் 20லிருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு 5 முக்கியமான ஆலோசனைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 20லிருந்து 30 வயதுக்குட்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி பில் கேட்ஸ் சொல்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 20 வயது அப்படிங்கிறது டீனேஜ் முடிஞ்சு நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. ஒரு சிலர் உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் உங்களுடைய கல்லூரி மேல் படிப்பை முடிச்சிருப்பீங்க, வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கும், அப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப பிஸியான ஒரு காலகட்டம். ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் முழுவதுமே நிறைய டெசிஷன் மேக்கிங்ஸ்னால நிறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பில் கேட்ஸ் அவர் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னா, நாம் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற இந்த ஒரு முடிவு இது வாழ்க்கை முழுவதும் நாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும், இதுதான் நம்முடைய முழு வாழ்க்கையும் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதிகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் இது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர, உங்களுடைய வயசு பக்குவப்பட உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த சூழ்நிலையில் எடுக்கிற முடிவுகளில் பல விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய முடிவுகளை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பில் கேட்ஸ் ரொம்ப காலத்துக்கு இந்த மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓவாக இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் முழுவதுமாக அந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து விலகி ஒரு சமூக சேவை நிறுவனத்தை அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஆரம்பித்து அதில் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவு பண்ண ஆரம்பித்தார். அதாவது அந்த கம்பெனிக்கு அவர் தான் ஓனராக இருப்பார். ஆனால் நிர்வாக ரீதியாக எந்த விதத்துலையும் அந்த கம்பெனியில் அவர் தலையிடவே இல்லை. முழுக்க தன்னுடைய கவனத்தை சோஷியல் சர்வீஸ்லேயே அவர் செலவு பண்ணார். அது காரணம் என்னென்னா, அவர் சொல்லும்போது அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்வேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு அப்புறமா அந்த கம்பெனியினுடைய சிஇஓ நான் இருக்கிறத விட இந்த மாதிரியான ஒரு சமூக சேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக தோணுச்சு. அதனால தான் அதிலிருந்து நான் விலகி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறார். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பக்குவப்பட நிறைய முடிவுகளை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். இதுதான் இந்த 20லேருந்து 30 வயதுக்குள்ளே எடுக்கிற இந்த முடிவு தான் முழு வாழ்க்கைக்குமானது அப்படிங்கிற அந்த முடிவுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பில் கேட்ஸ் இரண்டாவதாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். உங்களுக்கு பதில் தெரியாத நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் ஒருவேளை என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான முழுவதுமான ஒரு குழப்பமோ சந்தேகமோ அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை என்னால் எப்படி தீர்க்க முடியும், இந்த பிரச்சனையை எப்படி என்னால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தவிர்க்க இயலாதது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்கள் மனம் உடைஞ்சு பயந்து போயிடாமல், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களையோ அல்லது அந்த குறிப்பிட்ட சூழலில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக நாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புது விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கும் புது ஏரியாஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பில் கேட்ஸ் இளைஞர்களுக்கு மூன்றாவதாக சொல்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நீங்கள் சுருக்கிக்காதீங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு குறுகலான ஒரு மனநிலைக்குள்ளேயும் ஒரு குறுகலான வாழ்க்கைக்குள்ளேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலச்சூழல் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய அளவில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஒரு சின்ன ஒரு நோக்கத்துக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு பிக்கர் பிக்சர், ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறார். பில் கேட்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்மளை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணவே மாட்டோம். ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாம் அதில் செட்டில் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் செட்டில் ஆகி கம்ஃபர்டபுளாக அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். ஓகே இவ்வளோ தான் எனக்கு என்னுடைய குடும்பம், எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ தான் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். பில் கேட்ஸ் இந்த இடத்துல இந்த சின்ன வட்டத்துக்குள்ள உள்ள வாழ்க்கையை அவர் தவறானதாகவோ அல்லது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை. அது முக்கியமானது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அதுதான் பேஸ். ஆனால் அந்த சின்ன குறுகிய வட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிறுத்தி கொள்ளாமல்
உங்களுடைய வாழ்க்கையில் பிக்கர் பிக்சர் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறார். அதாவது நம்மளுடைய குடும்பம் சந்திக்கிற பிரச்சனைகளை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதோடு நிறுத்தி கொள்ளாமல் பிக்கர் பிக்சரில் இந்த உலகம் சந்திக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இதில் நான் எப்படி என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலையும் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அதுலேயும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்களே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த சேனல் நிறைய பேர் ரீச் ஆகும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம கண்டினியூ பண்ணலாம். 4வதா பில்கேட்ஸ் இளைஞர்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான அறிவுரை என்ன அப்படின்னா, நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நபர்களை சந்திப்பீங்க அப்படிங்கிறார். அதாவது இந்த காலகட்டம் நீங்கள் படிக்கிற காலகட்டம், அப்போது உங்களுடைய வகுப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் படிக்கிற கல்லூரியில் நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறமா நீங்கள் ஒரு வேலை தேடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய நபர்களை சந்திப்பீங்க. ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் அதிகமான நபர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இது ஏதோ நம்ம நபர்களை சும்மா சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சாதாரணமாக விட்டுறாதீங்க. அவங்க தான் எதிர்காலத்துக்கான உங்களுடைய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறதுக்கும் பல சூழ்நிலைகளை வளர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமான நண்பர்களிடத்தில் பழகிக்கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு அதிகமான நபர்களோட பழக்கம் வைத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான நபர்களோடு நீங்கள் பழக்கம் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது பல சூழ்நிலைகளில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை சாதாரணமாக எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக இந்த 20லேருந்து 30 வயது அப்படிங்கிற இந்த காலகட்டம் நம்மளால் அதிகமான நண்பர்களை சம்பாதிக்க முடிந்த காலகட்டம் அப்படிங்கிறார். பின்னாட போக போக நம்மளால் அதிகமான நண்பர்கள் நம்ம சம்பாதிக்க முடியாது. பெரும்பாலான உறவுகள் அப்படிங்கிறது வேலை சார்ந்ததாக அந்த மாதிரியான பழக்கங்கள் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் ஒரு ஆழமான நட்பை சம்பாதிக்க முடியாது. ஆனால் இந்த காலகட்டம் உங்களால் அதிகமான நண்பர்களை சம்பாதிக்க முடியும். ஒரு பெரிய நெட்வொர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களால் உருவாக்க முடியும். அதனால் இந்த காலகட்டத்தை வீணடிச்சிடாதீங்க அப்படிங்கிறார். 5வதும் கடைசியுமா பில்கேட்ஸ் இளைஞர்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை வாழ பழகுங்க அப்படிங்கிறார். பில்கேட்ஸ் அந்த காலகட்டத்தில் 20லேருந்து 30 வயது அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸே பிடிக்காது அப்படிங்கிறார். எப்போவுமே வேலை 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 அப்படின்னு சொல்லி எனக்கு வேலை தான் ரொம்ப பிடிக்கும், லீவ் போடுறது எனக்கு பிடிக்காது, வெக்கேஷன் போகிறது, அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சந்தோஷமாக ஒரு டூர் போகிறது அதெல்லாம் கூட அவருக்கு பிடிக்காது. நான் மட்டும் இல்லை, என் கூட வேலை செஞ்சவங்களும் கூட லீவ் போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு நான் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லி வேலையிலே இருப்பேன். ஆனால் எனக்கு திருமணமாகி முதல்ல என்னுடைய முதல் பெண் குழந்தை பிறந்த போது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வேலையை விட அதிகமான விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த 20லேருந்து 30 வயது அப்படிங்கிற காலகட்டம் ஒரு சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த வேலைன்னு சொல்லி முழுவதுமாக அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமான அந்த காலகட்டத்தில் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ மறந்துடுவாங்க. அதனால் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழாமல் கம்ப்ளீட்டாக ஒரு மிஷின் மாதிரி அப்படியே வேலைன்னு சொல்லி ஓடிடாதீங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து ஓய்வு எடுத்து டூரெல்லாம் போய் வெக்கேஷன்லாம் போய் இந்த மாதிரி சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் கொண்டாட பழகுங்க அப்படிங்கிறார். ஏன்னா வாழ்க்கையினுடைய அற்புதமான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த காலகட்டம் பல நேரங்களில் திரும்ப கிடைக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பில்கேட்ஸ் சொன்ன எந்த ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.